இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். 5ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். தொழில்நுட்ப வளர்ச்சி ஏற்பட்டு பீரங்கிகள், அணுகுண்டுகள், துப்பாக்கிகள் ஆகிய இவைகள் கண்டுபிடிக்கப்படும் முன் யுத்த களத்தில் நிற்கும் போர் வீரர்களுக்கு கேடகம் ஒரு அத்தியாவசியமான உபகரணமாயிருந்தது. எதிரிகளின் தாக்குதல்களில் இருந்து தங்களை பாதுகாக்க கேடகங்களை அவர்கள் பயன்படுத்தினார்கள். பல திசைகளில் இருந்து எதிரிகளின் தாக்குதல் அம்புகள், கணைகள் வரும்போது கேடகத்தின் பின்னே தங்களை மறைத்துக் கொள்வார்கள். யுத்த முனைக்கு சென்ற அத்தகைய போர் வீரர்கள் தங்களது யுத்த அனுபவங்களை கூற கேட்டால் தங்களுக்கு உண்டான இக்கட்டு வேளைகளையும் எவ்விதமாக கேடகம் தங்களுக்கு உதவியது என்பதையும் கூறுவார்கள். எதிரியின் தாக்குதல் அதிகரிக்கும் போதும் அது பலமாயுள்ள போதும் கேடகமானது அவர்களுக்கு முன்பாக நிமிர்ந்து நிற்கும். எதிரியின் தாக்குதலின் உக்கிரம் குறையும் வரை கேடகம் நிமிர்ந்து முன்னிருக்கும். அதனாலே அவர்கள் அழிவுக்கு தப்பி பலன் கொண்டு தங்கள் தலையை நிமிர்த்தி யுத்தத்தில் முன் சென்று எதிரியை மடங்கடிப்பார்கள். கேடகமானது அழிவிலும் மரணத்திலும் இருந்து வீரனை பாதுகாக்கிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, தேவன் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறார். தேவன் நாம் நம்பியிருக்கும் கேடகம் என வேதம் கூறுகிறது. தாவீது ராஜா மிகவும் சாதுரியமான யுத்த வீரன். அவர் சென்ற எல்லா யுத்தத்திலும் வெற்றி பெற்றிருந்தார். அவரது பிற்பட்ட நாட்களில் அவரது குமாரன் அவருக்கு விரோதமாய் சூழ்ச்சி செய்து ராஜ்யத்தை கைப்பற்றினான். இது முன்னதாகவே தீர்க்க தரிசனமாய் தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அநியாயத்தை நடப்பித்து பாவம் செய்து யாரும் அதை அறியவில்லை என்று இருந்த போது தேவன் தீர்க்கதரிசி மூலமாய் அவனுக்கு அதை அறிவித்திருந்தார். அது நிமித்தம் அவன் மனம் வருந்தி அழுதான். பாவ மன்னிப்பை வேண்டி மன்றாடினான். அவனது குமாரன் அவனுக்கு விரோதமாய் எழுந்து ராஜ்யத்தை கைப்பற்றிய போது அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். ஒரு புறம் பிள்ளையின் மீது பாசம், மறுபுறம் உயிருக்கு ஆபத்து அவனை நெருக்கியது. நிற்கதியாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. தன் மீறுதலின் நிமித்தம் அது உண்டாயிற்று என உணர்ந்து தன் முகத்தை கைகளினால் மூடிக்கொண்டு அழுதவாறு தன் குமாரனுக்கு தப்பி ஓடினான். அவமானம், துக்கம், மரண பயம் நிறைந்தவனாய் ஓடினவனின் வாழ்க்கையில் ஓர் உறுதியான அசையாத நம்பிக்கை இருந்தது. தேவன் எனக்கு இறங்குவார், இதுவரை என்னை காத்த தேவன் என்னை பாதுகாப்பார் என தனது இக்கட்டில் பாடினான். அதிலே, கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன். கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது என பாடியுள்ளார். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் உங்களை காத்து உங்கள் தலையை நிமிர பண்ணும் கேடகமாய் இருக்கிறார். தம்மிடத்தில் விசுவாசமாயுள்ள ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர்களை திடப்படுத்தி அவர்களுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறார். எனவே நீங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எதிரிகளினால் பல்வேறு விதமான அம்புகள் எய்யப்படும் போது எஸ்ஸப்பா, நீர் எங்களுக்கு கேடகமாய் இருப்பீராக. ராஜா, அன்று ஆபிரகாமை நோக்கி பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின தேவன், அப்பா, எங்களுக்கு நீர் சகாயம் செய்யும் கேடகமாய் இருப்பீராக. ராஜா, நாங்கள் நம்பி இருக்கும் கேடகம் நீர். எங்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரை உதவி செய்து எல்லா கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவர் அழிவுகளில் இருந்தும் எங்களை பாதுகாப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.